நீ நல்லா படிச்சியா? படித்தேன். நல்ல வேலைக்கு போனியா? போனேன். நல்ல பொண்ணை கல்யாணம் பண்ணலாம்னா எப்படி? சரிடா, கல்யாணம் பண்ணி நல்ல பிள்ளைகளை கட்டி கொடுத்துட்டு நல்ல சேரில் உட்காந்து, ஈஸி சேரில் உட்காந்து காலாட்டலாம்னா அதைத்தானே இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதைத்தானே இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எதுக்கு? நல்லா படித்து வேலைக்கு போய் கல்யாணம் பண்ணி. அதனால் நான் உங்களுக்கு எலிசர் பதிலை சொல்கிறேன், எல்லாத்துக்குமே சொல்கிறேன். ஏன் அப்படின்னா, படிப்பு மட்டுமே நீங்கள் பிள்ளைகளை போட்டு ப்ரெஷர் பண்ணாங்க. எங்கள் வீட்டில் எல்லாங்க 12 பிள்ளை. உங்கள் அப்பா என்ன வேலை பார்த்தான்றாரு, அதே வேலையை தான் இருந்தார். ஆமாம் சார், அன்னைக்கு டிவி கிடையாது, செல்லு கிடையாது, ரேடியோ கிடையாது, கரண்டும் இல்லை. என்னதான் பண்ணுவார் பாவத்தை? ரொம்ப 12 பிள்ளை 18 பிள்ளைய பெற்று யார் என்ன படிக்கிறா, எந்த ஸ்கூலில் படிக்கிறா எதுவும் கேட்கறது இல்லை. நல்லா போவேன், கிளம்புவேன். அம்மா நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன். எங்கள் அம்மா ஒரே கேள்வி, தட்டெடுத்துட்டியா? ஒரே கேள்வி, கைதட்டு. அதுதான் முக்கியம், அதுதான் முக்கியம். எதுக்கு? படிக்காம போனோம், ஜோதிங்க போனோம். இன்னைக்கு பாருங்க, 3வது படிக்கிறவனுக்கு ப்ராஜெக்ட்னு சொல்லி அவங்க அப்பா ஆட்டோவில் ஏற்றிட்டு போகிறாருங்க. ஆட்டோ வேனில் கிளிக்குண்டை செய்கிறாங்க, சாட்டை எடுக்கிறாங்க, என்னென்னமோ. எப்படிங்க 3 படிக்கிற பிள்ளை எப்படிங்க அதெல்லாம் செய்யும்? அப்படி படித்தோம். ஒன்றும் பெரிய வசதி கிடையாது, உண்மைதானங்க, பெரிய வசதி கிடையாது. நான்லாம் உண்மையை நான் பெருமையாகவே சொல்கிறேன். எனக்கெல்லாம் எத்தனையோ தீபாவளிக்கு வெள்ளை சட்டையும் காக்கி டவுசர் எடுத்து கொடுத்துருக்காங்க. தீபாவளிக்கு கலர் ட்ரெஸ் எடுத்து கொடுத்ததில்ல. அதில் பெரிய சந்தோஷம் இருந்துச்சு எங்களுக்கு, அதில் பெரிய சந்தோஷம் இருந்துச்சு. ஒன்று சொல்லவா, தீபாவளிக்கு தான் இட்லியே சுடுவாங்க. இட்லின்றது வந்து டிஃபன் கிடையாது, பலகாரம். உண்மையினா கைதட்டுங்க, பொய்யினா வேணாம். இட்லி தான் பலகாரம். பலகாரத்துக்கு போட்டிருக்கேன்னு சொன்னால் இட்லி சுடுவாங்கன்னு அர்த்தம். எனக்கெல்லாம் நான் காலையில் 4 மணிக்கெலாம் எந்திரிச்சு பல்ல தேய்ச்சிடுவேன். இப்போ மாதிரி ப்ரெஸ்ஸெல்லாம் கிடையாது, பூரா கறித்தூள் சாம்பல் தான் வச்சு பல்ல தேய்ச்சி 6 மணிக்கே பச்சிடுவேன். எங்கள் வீட்டில் இட்லி, எங்கள் வீட்டில் இட்லி அப்படின்னு. ஏன்னா அன்னைக்கு அது கிடைக்கிறதுனால அப்படி ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருந்துச்சு. இன்றைக்கி அப்படி கிடையாது. பர்கருன்றான், சபர்மான்றான், சபர்மா சாப்பிட்டு பூரா சாகுறான், மைனஸ்ன்றான். வாழ்க்கையே மைனஸ் ஆகிடுது, ப்ளஸ்ஸே கிடையாது வாழ்க்கையில். ரொம்ப சிரமம். இப்போ ஒன்று போட்டுக்காங்க, என் மூக்கு செடியை வச்ச மாதிரியே இருக்குது, இவ்வளோ பெருசா. பீஸான்றான், பர்கன்றான், மேடையில் பீஸான்றான், பர்கருன்றான், லட்சம் சொல்கிறான். ஆனால் இதெல்லாம் எவ்வளோன்றீங்க? இந்த பைபாஸில் போய் பாருங்களேன், இவ்வளவு சாப்பாடை நம்ம பார்த்ததே கிடையாதுங்க. இவ்வளோ சாப்பாடை பார்த்ததே கிடையாது. அன்னைக்கெல்லாங்க, இன்னைக்கு தெருக்கு தெரு கூழ் விற்கிறாங்க. கூழு கடையில் அவ்வளோ கூட்டமாக இருக்குது. மதுரையில் ஒரு கடை இருக்குது, நான் சொல்கிறேன், தல்லாகுளத்தில். பழைய சோறும் பச்சை மிளகாவும்னு ஒரு கடை இருக்குங்க. கூட்டத்தை பார்த்தீங்கன்னா காரை நிப்பாட்டிட்டு பூரா பிளேட்டாக வாங்கி தின்னுது. அவ்வளோ பிரச்சனை இருக்குது. இவ்வளோ நம்ம வாழ்க்கையில் நிறைய இன்றைக்கி எப்படி அனுபவிக்கிறோம்னா, அந்த செல்ஃபோன் வந்து பாருங்கள். இப்போ கூட எனக்கு 50 ஃபோன் வருது. சும்மா இருக்கும்போது 1 ஃபோன் வராது. பாத்ரூமுக்கு போயிட்டு வாங்க, 10 மிஸ்டு கால் இருக்கும். நல்லா கைதட்டுங்க, 10 மிஸ்டு கால் இருக்கும். எல்லாமே பரபரப்பாயிட்டான். ஃபோன் வந்தாலே படபடக்குறான். முன்னாலாம் ஃபோன் வந்துச்சுன்னா என்ன வீட்டுக்குள்ளே ஃபோன் இருக்கு, எல்லாருப்பா ஹலோ அப்படின்னு எடுத்து பேசுவோம். இப்போ ஃபோன் வந்தவுடனே மொட்டை மாடிக்கு வர்றேன், ஹலோ ஹலோ கேட்கல, ஹலோ கேட்கல. மொட்டை மாடி 3வது மாடிக்கு போகிறான். அவன் கொண்டாடி லூசு போல, அது ரிமோட்டியா, கீழே வாயா. டென்ஷனில் ரிமோட் எடுத்துக்கிட்டு மேலே போய் அன்னைக்கெல்லாம் ஒருத்தர் 10வது மாடியில் ஃபோன் பேசிக்கிட்டான். ஃபோன் அடிக்குது, ஹலோ ரமேஷ், உன் மகன் செத்துட்டான் அப்படின்னு பதட்டத்தில் குதிச்சுட்டாங்க 10வது மாடிலேருந்து. 8வது மாடிக்கிட்ட வரும்போதான் தெரியுது, நம்மளுக்கு மகனே இல்லையடா, இப்படி அவசரப்பட்டுட்டோமே. 6வது மாடிக்கிட்ட வரும்போதான் தெரியுது, நமக்கு இன்னும் கல்யாணமே ஆகலையடா. தொம்முன்னு கீழே விழுகும் போதான் தெரியுது, நம்ம பேர் ரமேஷே இல்லையே குமாரேன்னு. டென்ஷன்லே இருக்கான். நீங்கள் பாருங்களேன், நீங்கள் இப்போ ஃபோன் பண்ணுங்க, ஹலோ என்னாச்சு என்னாச்சு, என்னடா ஃபோன் தானே வந்துச்சு. அது ஆனால் நான் சொன்னால் கோச்சுக்கிறாங்க. நான் இப்போ சொல்கிறேன், திரும்ப சொல்கிறேன், நான் இப்போ பேசுகிறது இங்கே இல்லை, ஆந்திரா பக்கம். நீங்கள் பொம்பளை பிள்ளைய ஃபோன் பேசுகிறத பாருங்களேன். நீங்கள் பொம்பளை பிள்ளைய இப்போ ப்ளூடூத் வேறு வந்துடுச்சு. எத்தனை சிபிசிஐடி வந்தாலும் அதுக்கு பேசுகிறத கண்டே பிடிக்க முடியாது. 2 வார்த்தை பேசு. இந்த வருங்க,
ஐயோ சீ போங்க. இப்படியே பேசுங்க 3 மணி நேரம். கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லுது, போங்க சீ நீங்கள் ரொம்ப மோசம். அவன் கூட தானே 3 மணி நேரம் பேசிக்கிட்டு இருந்தேன். நீங்கள் பொம்பளை பிள்ளைய பொத்தி படுத்துருந்துச்சின்னு வைங்க, நீங்கள் காய்ச்சல் நினச்சி பயந்துடாதீங்க. போர்வைக்குள்ளே யார்கிட்டயோ வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம்.